வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேச்சுலர்ஸ்க்கான ஒரு சூப்பர் டூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கேன். லேசி மஷ்ரூம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, தோசை, இட்லின்னு எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சோம்பேறி மஷ்ரூமை பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பவுல் தான் தேவை. இதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம டைரெக்டாக அடுப்பில் சேர்த்துற போகிறோம். இதை சோம்பேறி மஷ்ரூம்னு சொல்கிறத விட படு சோம்பேறி மஷ்ரூம்னே சொல்லலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பாக்கெட் மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். நான் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1லேருந்து 1.25 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதோட 1/4 கப் தயிர், கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு. இதுக்கான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அடியில் சேர்த்துருக்க வெங்காயம் வரைக்கும் நல்லா மசாலா ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இதிலே சேர்த்துட்டனால சமைக்கிறது ரொம்ப 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 ஈஸி. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்கள் டேஸ்ட்டில் எந்த வகையிலுமே காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்லை. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த அரோமா சூப்பராக இருக்கும். இதை ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கேன்னு அடிக்கடி செய்வீங்க. ஏன்னா வீட்லேயும் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் வாசத்துக்காக ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் சேர்த்துருக்கனால மஷ்ரூமே கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணியிலே ஃபஸ்ட்டு குக் ஆகிடும். அப்பப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி வேணால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு இது நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் மசாலா ராவாக சேர்த்துருக்கனால இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் இதை குக் பண்ண போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 7-8 நிமிஷத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாசம் செம்ம சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டாக கார்னிஷிங்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைன்னு எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சமைக்க அலுப்பாக இருக்குது, ஏதாவது சட்டுன்னு பண்ணணும் அப்படின்னா இது ஒரு சூப்பர் டூப்பரான ரெசிபி. டேஸ்ட்டும் சும்மா அல்லும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி, என்னோட பர்சனல் சஜஷன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.